ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவையே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து இஎம்ஐ பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்றைக்கு, அது இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்றைக்கு ட்ரேட் பண்ணணும் அன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? நீங்கள் தேதி 31. ஓகே, இன்னும் ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு? 25,863. அப்போனா இதுக்கு பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ஒரு ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கணும். இது பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் எவ்வளவு? 25,800. அப்போனா நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 25,800 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ண பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து 2 இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரூல் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2 இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம். 3 இஎம்ஏ 20 இஎம்ஏ. ஓகேவா? சோர்ஸில் போய் நம்ம வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்கும், அதை நம்ம லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். ரெண்டுலேயும் 3 இஎம்ஏலையும் லோ ப்ரைஸும் 20 இஎம்ஏலையும் லோ ப்ரைஸ் நோட் பண்ணிக்கணும். இது நம்ம சார்ட்டில் பார்க்கும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேவா? வச்சுக்கிட்டு 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ எப்போ தாண்டி க்ளோஸ் வைக்குதோ அதாவது மேலே கிராஸ் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் மட்டும். ஓகே, சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குன்னு நினச்சிங்கன்னா இது வந்து எஜுகேஷன் பர்பஸ். ஓகேவா? நான் சும்மா சொல்கிறேன். ஓகேவா? சப்போஸ் ரிஸ்க் எடுக்குன்னு நினச்சோம்னா அந்த மேலே போயிட்டு அந்த 3 இஎம்ஐ வந்து வளைஞ்ச கொண்ட விஷயமாக வரையும் போது நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அப்படி இல்லாட்டி அந்த 20 இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே வச்ச உடனே என்ட்ரி க்ளோஸ் பண்ணிக்கணும். அதான் கான்செப்ட். இதை நம்ம வீடியோ பார்க்க உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க, இப்போ நம்ம எடுக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அளவு 25,800. இந்த ஃபஸ்ட்டு 25,800 பேஸ் பண்ணி கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே, பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நம்ம ஆப்ஷனில் எப்படி இஎம்ஐ யூஸ் பண்ணுறோம், எப்படி சக்ஸஸ் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? இது பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகேவா? இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் கண்கூட உணர்வீங்க. நம்ம எடுக்கக்கூடிய கான்டாக்ட் வந்து 4 நவம்பர் வீக்லி கான்டாக்ட். நம்ம ஃபஸ்ட்டு 2800 கால் ப்ரைஸ் நம்ம செக் பண்ணுவோம். நம்ம பண்ணப்போது ஸ்கேல்பிங் ட்ரேடிங், அதாவது 1 மினிட் கேண்டை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? 25,800 கால் ப்ரைஸ், 4 நவம்பரோட கான்டாக்ட். இந்த வீடியோ நல்லா கடைசி நல்லா தெளிவாக பாருங்கள். ஓகேவா? இப்போ 1 மினிட் கேண்டில் இப்போ வந்து ரைட். ஓகே, இப்போ 2 இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்னது 3 இஎம்ஐ, 2 இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே 9 இருக்கும், நம்ம மாற்றிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து 3 போடணும். ஃபஸ்ட்டு இந்த க்ளோசிங் ப்ரைஸை நம்ம லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். ஏன் லோ ப்ரைஸ் போடுறோம்னா நம்ம எப்போயுமே சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸ் இருக்கும். அதனால் லோவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? க்ரீன் கலர் வச்சுக்கிறோம். ஓகேவா? ஓகே, அது இன்னொரு இஎம்ஐ 20 இஎம்ஐ, இதுக்கு கலர் ரெட் கலர் வச்சுக்கிறோம். 20 மாற்றிக்கிட்டு இது அதேமாரி தான் லோ ப்ரைஸ். ஏன் லோ ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன், அதாவது லோ ப்ரைஸில் எப்பயும் சப்போர்ட்டில் பை பண்ண போகிறோம். சப்போர்ட் எங்கே இருக்கும்? லோ ப்ரைஸ். அதனால் லோ ப்ரைஸை எடுக்கிறேன். ஓகேவா? நல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்கால்பிங் ட்ரேடிங் பண்ண போகிறோம். அதனால் 1 மினிட் கேண்டை பேஸ் பண்ணி என்ட்ரி எடுக்க போகிறோம். எப்படின்னா 20 இஎம்ஐ 3 இஎம்ஐ கிராஸ் பண்ணால் மட்டும் அடுத்த கேண்டு என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட். சப்போஸ் நம்ம வந்து நம்ம இந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும், என்ன பண்ணணும்னா மேலே ஏறிட்டே இருக்கும்போது ஒரு கொண்ட ஒரு விஷயமாக வளையும், அந்த வளையும் போது எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லாட்டி அந்த கொண்ட விஷயம் வளைஞ்சி கீழே போய் அந்த 20 இஎம்ஐ கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். ஓகேவா? இப்போ 1 மினிட் வச்சுக்குவேன். இன்றைக்கி தேதி 31. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த 20 இஎம்ஏ 3 இஎம்ஏ கிராஸ் மேலே போயிடுச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கண்டியில் என்ட்ரி எடுத்துடணும். ஓகேவா? பாருங்கள்,
கரெக்டாக இந்த கேண்டியில் வந்து கிராஸ் ஆகிருக்கு. அப்புறம் இதுக்கு அடுத்த கேண்டு ஓப்பன் பேச என்ட்ரி எடுத்துடணும். அவ்வளோ 197. நம்ம டார்கெட்டு மினிமம் 5 பாயிண்ட். ஓகேவா? அப்போ 197 5 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு? 202. இப்போ கரெக்டாக அதே கேண்டி நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. சப்போஸ் நம்ம அந்த ட்ரெண்டை கேப்சர் பண்ணோம்னா நான் சொன்ன மாதிரி அந்த 3 மேலே போயிட்டு அந்த கொண்டு விஷயமாக வளையும். அப்போ எக்ஸிட் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக 3 கிராஸ் பண்ணி மேலே போச்சு. கிராஸ் பண்ண எங்கே இந்த கொண்டு சொல்லுவேன் இதில் நம்ம எக்ஸிட் ஆகணும். கரெக்டாக நம்ம 197 என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்ம கேப்சர் வந்து 237 போயிருக்கு. சப்போஸ் இன்னும் வெயிட் பண்ணணும்னு வச்சுக்கோ, அந்த அது கீழே கிராஸ் வைக்கிற வரைக்கும் பாருங்கள். கரெக்டாக வந்து இங்கே தான் கரெக்டாக பாருங்க, இங்கே தான் கரெக்டாக கிராஸ் ஆகிருக்கு. நான் செக் பண்ணி நல்லா வாங்க. இந்த இடத்த கரெக்டாக அந்த 3 EMA 20 EMA கரெக்டாக இங்கே தான் கேப்சர் பண்ணியிருக்கு. அப்புறம் இங்கே க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம டார்கெட்டாக 220. புரியுதுங்களா? கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதனால் நல்லா வச்சு பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்னது 20 EMA 3 EMA கிராஸ் பண்ணால் மட்டும் அடுத்தங்க என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட். சப்போஸ் நம்ம ட்ரெண்டை கேப்சர் பண்ணோம்னா அந்த 3 EMA வந்து மேலே போயிட்டே இருக்கும்போது கொண்டோஸும் வளைய கீழே ரிவர்ஸ் ஆகும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அப்படியாட்டி அந்த 3 EMA வந்து கொண்டோஸும் வளையும் போது நம்ம எக்ஸிட் ஆகிடணும். அப்படி இல்லாட்டி அந்த 3 EMA வந்து 20 EMA கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடணும். அதே கரெக்டாக மார்க்கெட் பாருங்க, கரெக்டாக மேலே போய் கிராஸ் பண்ண நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு நல்லா மூவ்மெண்ட் பிடிச்சி கரெக்டாக இந்த கொண்டோஸ் வளைவு கரெக்டாக இங்கே வரும்போது நம்ம எக்ஸிட் ஆகிடணும். சப்போஸ் மிக்ஸ் பண்ணிட்டோமா கரெக்டாக இந்த லெவலில் வந்து அது உடைக்கும். பார்த்தீங்கன்னா அந்த லெவல் கரெக்டாக இந்த உடைக்கும்போது க்ளோஸ் பண்ணிடணும். சப்போஸ் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். இப்படி இதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ ஒரு 2 நாளாக வாட்ச் பண்ணிப்பாங்க. கொஞ்சம் நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் நல்லா சொல்லிடுறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 3 EMA 20 EMA வச்சுக்கணும். அதில் நம்ம சோர்ஸில் போய் நம்ம க்ளோசிங் பேஸ் இருக்கோம், அதை வந்து நம்ம லோ ப்ரைஸை மாற்றிக்கணும். 2லுமே மாற்றிக்கிட்டு எப்போ வந்து நம்ம வந்து 20 EMA 3 EMA எப்போ கிராஸ் பண்ண மேலே போயிடுச்சுன்னா அடுத்த கண்டு என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட். ஓகேவா? சப்போஸ் நம்ம அந்த நம்ம ட்ரெண்டை கேப்சர் பண்ண நினச்சோம்னா அந்த 3 EMA மேலே போய் பார்த்தியா மேலே போய் கொண்டு வருஷம் வளையும். அந்த வளையும் போது ஒன்று எக்ஸிட் ஆகணும். அப்படி இல்லையா அந்த 3 EMA மேலே போய் கொண்டு வருஷம் வளைஞ்சி கீழே வந்த பிறகு அந்த 20 EMA அந்த 20 EMA லைனில் கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா உடனே க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் கான்செப்ட். இங்கே நல்ல திரும்ப செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? நம்ம கடைசியில் செக் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் நம்ம டார்கெட் லைன். ஓகேவா? இப்போ வந்து கடையில் செக் பண்ண போகிறோம், எப்படி கிராஸ் ஆகி செக் பண்ண போகிறோம். ஓகேவா? பாருங்கள் கரெக்டாக இந்த பாருங்கள் அந்த க்ரீன் கலர் வந்து நம்ம 3 EMA கரெக்டாக கிராஸ் பண்ணி மேலே போச்சா உடனே நம்ம என்ட்ரி எடுத்துடலாம். பாருங்கள் நல்ல மூமெண்ட் கூட கரெக்டாக இந்த வளைவு பார்த்தி இந்த வளைவு இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்க கரெக்டாக இந்த ரெட் கேண்டில் 20 EMA கீழே கிராஸ் வச்சுச்சு. வைக்கவும் மார்க்கெட் பாருங்கள் கீழே வைக்க மாட்டோம், மேலே போய் டப்பான கீழே இறங்கிருச்சு. இன்னும் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எப்போ இந்த 20 EMA கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சோ மார்க்கெட் அப்படி ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக கடைசி வரைக்கும் ரிவர்ஸ் ஆகிட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு கிராஸ் இருந்திருக்கா மறுபடியும் இன்னும் நமக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிருப்பாங்க. கரெக்டாக அந்த மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸ் நல்ல மேலே போயிருக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரியில் க்ளோஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் மார்க்கெட் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கிட்டு மறுபடியும் அந்த லைனில் உடச்சிட்டு கீழே போயிட்டு மறுபடியும் உடச்சி மேலே போயிருக்கு. மோஸ்ட்லி 3 EMA கிராஸ் பண்ணி மேலே போனாலே கொஞ்சம் மூமெண்ட் இருக்குன்னு அர்த்தம்.
வாங்க கடைசியாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் எப்போல்லாம் இந்த லைன் 20 EMI 3 EMI மேலே கிராஸ் மேலே போச்சு நல்ல மூமெண்ட்டும் கொடுக்குது கரெக்டாக. ஓகேவா, இது வந்து டெய்லி வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது, நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட். சப்போஸ் கேப்சர் பண்ண நினச்சிங்கன்னா அந்த 3 EMI மேலே போய் வளையும் போது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதான் கான்செப்ட். இது ஒரு தடவை இருந்தாலும் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா, நம்ம சேனல் லைக் பண்ணிக்க, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒரு ரீகால் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்றைக்கு நம்ம ட்ரேட் பண்ணணுமோ அன்னையோட ஓப்பன் நோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அது பிஃபோர் நியரஸ்ட்டாக இருக்கும் ரவுண்ட் ஃபிகர் எடுத்துக்கிட்டு அதோட கால் பேஸ் புட் பேஸ் நம்ம செக் பண்ண போகிறோம். அது எப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம். 2 இஎம்ஐ யூஸ் பண்ண போகிறோம். 3 EMI 20 EMI வச்சுக்கிறோம். ஓகேவா, சோர்ஸில் போய் நம்ம க்ளோசிங் பேஸ் இருக்கும், அது ரெண்டுலேயும் லோ ப்ரெஸ்ஸை மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிக்கிட்டு இந்த 20 EMI எப்போ 3 EMI கிராஸ் பண்ணி மேலே போகுதோ அப்போ என்ட்ரி எடுத்துடணும். நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட். சப்போஸ் நீங்கள் ட்ரெண்டை கேப்சர் பண்ண நினச்சிங்கன்னா மேலே போயிட்டே இருக்கும்போது அந்த 3 EMI கொண்டு போய் வளைஞ்சி கீழே வரும்போது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இந்த 20 மேலே போயிட்டு இந்த 20 EMI கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். இது வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறது. இஎம்ஐ எப்படி மார்க்கெட்டு அதுவும் ஆப்ஷன் பையிங்கில் எப்படி ஒர்க் ஆகுது அதுக்காக இந்த வீடியோ. ஓகேவா, நீ நல்லா ப்ராக்டிஸ் நல்லா பண்ணி பாருங்கள். ஓகேவா, தேங்க்யூ.